ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொலோகேஷன்ஸ். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 சிலபஸில் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கொலோகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கொலோகேஷன்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் 2 or more words that are often used together to convey a specific meaning. கொலோகேஷன்கிறது அதற்கு மேற்பட்ட வார்த்தையில் கம்பைண்டாக சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கை கொடுக்கும். அதுதான் கொலோகேஷன்ஸ். அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பே அட்டென்ஷன், கீப் இன் டச், குவைட் இம்ப்ரெசிவ், ட்ரை கேர்ஃபுல்லி, ஸ்ட்ராங் காஃபி. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ். ஓகே, இது பார்க்க போனால் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கலாம். ஸோ கொலோகேஷன்ஸ்க்கும் ஃப்ரேசல் வெர்ப்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதோட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டாப்பிக்கில் போகலாம். கொலோகேஷன்ஸுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 2 or more வேர்ட்ஸ், அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்து கம்பைண்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கை கொடுத்துரும். அதுதான் கொலோகேஷன். இதே ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னால் கொலோகேஷன்ஸில் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் அப்பியர் ஆகும். நவுன், வேர்ப், ப்ரொனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாமே அப்பியர் ஆகும். ஆனால் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கை கொடுத்துரும். இப்போ கம்மிங் டு தி ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து இப்போ ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா அந்த வேர்டோட வந்து அதோட ஃபுல் கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும் அதோட மீனிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டிலே, அதுதான் மீனிங். அதாவது கம்ப்ளீட்டாக மீனிங் சேஞ்ச் ஆகுது. தே புட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த மீட்டிங் டிலே ஆகுது, ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸில் வந்து அட்வர்போ ப்ரிப்போசிஷனோ ஃபாலோ அப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கொலோகேஷன்ஸுக்கும் ஃப்ரேசல் வெர்ப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ப் அண்ட் நவுன் கொலோகேஷன்ஸ். வேர்ப்னா நமக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்ட். நவுன்னா இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங். ஸோ இது ரெண்டும் கம்பைண்டாக இருக்க கொலோகேஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பே அட்டென்ஷன், கிவ் அன் ஆர்டர், ரைஸ் அ க்ரை, டேக் அ லுக், மேக் அ டிசிஷன்ஸ். இதெல்லாம் வேர்ப் அண்ட் நவுன் கொலோகேஷன்ஸ். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் அண்ட் நவுன் கொலோகேஷன்ஸ். ப்ரிப்போசிஷன் நமக்கு தெரியும், ஆஃப், இன், வித், டு, ஃபார், அப், டவுன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரிப்போசிஷன்ஸ். நவுன்னா சேம் வே, ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக இருக்க ஒரு கொலோகேஷன்ஸ் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாலேஜ் ஆஃப், சேஞ்ச் இன், கன்சர்ன் வித், ரெஸ்பான்ஸ் டு அண்ட் டிமாண்ட் ஃபார். Third one, adjective and noun collocations. Adjectives refers to the quality, quantity, taste, texture, size, numbers, etc. So இதெல்லாமே adjectives types. Noun name of a person, place, thing. So we already know that. அதுக்கு example பாருங்க, healthy diet, private school, big mistake, good luck, early riser. So these are all the adjective and noun collocations. And the next one, noun and noun collocations. So two nouns combined இருந்தால் பாருங்க, எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டேக்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கார் பார்க், டெபிட் கார்டு, ஸ்போர்ட்ஸ் கார். தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன் அண்ட் நவுன் கொலோகேஷன்ஸ். அண்ட் ஃபைனலி, adverb and adjective collocations. Adverb refers to the manner, class, degree of verb. இதெல்லாமே தான் நம்ம adverbனு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் அதோட adjective ஆட் பண்ணி வந்து அதோட collocations பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், pretty good, highly effective, absolutely fantastic, strongly opposed, quite good. So these are all the adverb and adjective collocation words. And finally there is an exercise. இது மாதிரி தான் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காவோ ஃபில்லப்ஸாவோ ஒரு கம்ப்ளீட் த சென்டென்ஸ்ன்னு கொடுத்து அதுக்கு கீழே நிறைய கொலோகேஷன் ஆப்ஷன்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து கொலோகேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட், அதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் பாருங்கள், குட் லக், மெயின் கோர்ஸ், டூ த டிஷ்ஷஸ், டேக் அ சான்ஸ், ஹாவ் அ குட் டே. So I mean this exercise will be useful to you. Thank you for watching the video.